துரந்தர் மூவி பார்த்துருப்பீங்க கன்ஃபார்மா. ஸோ இந்த துரந்தர் மூவில வந்து இந்தியாவில் வந்து நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்களே சார். அதாவது இது வந்து ஒரு சமுதாயத்தை பத்தி மட்டுமே பேசுற மாதிரி இருக்கீங்க நீங்க, இப்படி ஒரு சார்பா ஏன் படம் எடுக்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு கிரிட்டிசைஸ் கொடுக்குறாங்களே சார். சார் நீங்க துரந்தர் மூவி பார்த்துருக்கீங்க, என்ன மாதிரி நம்மளோட ஸ்பை ஏஜென்ட்ஸ்லாம் எப்படி பாகிஸ்தான்ல செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க? சரி, 3 விஷயம். துரந்தர் 2 நான் பார்க்கல, ஒன்னும் நேரம் கிடைக்கல எனக்கு. 1 நான் பார்த்திருக்கேன். பட் துரந்தர் 2 அதுல ஒர்க் பண்ண முக்கியமான ஆட்கள் என்ன இருக்குன்ற அந்த படத்துல தெரியும். நான் பார்த்து அதை பத்தி டீட்டெயில் ரிவ்யூ சொல்றேன். எதுக்கு இதை கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு பேசிக் லாஜிக் வேணும். பாகிஸ்தான் அப்படின்ற அந்த பயங்கரவாத நாடு இந்தியா மீது எல்லை தாண்டி பல பயங்கரவாத நடவடிக்கைகள்ல ஈடுபட்டாங்க. கள்ள நோட்டு புழக்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்றத பார்த்தோம் ஒரு காலகட்டங்கள்ல. 500 ரூபாயை வாங்கவே மறுக்கக்கூடிய காலகட்டம்லாம் நம்ம ஒரு காலத்துல இருந்ததை நம்ம பார்த்தோம். கள்ள நோட்டை தடுக்கவே முடியல, அது வெளிநாட்டுல இருந்து வருது, முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லைகளை தான் தடுத்து பார்க்க முடியும், அங்க போய் நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அன்றைய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு சிதம்பரம் அவர்கள் பாராளுமன்றத்திலேயே பேசினாரு. தீவிர தாக்குதல்கள் அப்படின்றது தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும், அதை வந்து 100% தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அரசாங்கத்துல மிக முக்கியமான ஒரு பவர்ல இருந்த இன்றைய எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசினாரு. ஸோ ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் அது என்ன நடந்திருக்குதோ அதை வந்து காமிச்சாங்க. பிளஸ் துரந்தர் அப்படின்ற அந்த ஸ்பையே வந்து அந்த காலகட்டங்கள்ல யூபிஏ காலகட்டங்கள்ல தான் போனாங்க அவங்க. பாகிஸ்தான் போய் இந்த மாதிரி ஆபரேஷன்ஸ் எல்லாம் பண்ணாங்க. ஸோ 2 விதமா நம்ம எடுக்கலாம். மும்பை தாக்குதலுக்கு பிறகு இரு நாடுகளுடைய பேச்சுவார்த்தை அப்படின்றது தொடர்ந்துச்சு. இது வந்து அந்த காலத்துல அவங்க எடுத்த பாலிசி. 162 மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. நம்மளுடைய வர்த்தக தலைநகரம் அப்படின்றது கிட்டத்தட்ட 2 நாள் ஸ்தம்பிச்சு போய் நிக்குது. அவங்க தான் பண்ணாங்க அப்படின்றது லைவாவே தெரியும். பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ISI தான் இதை பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க தொடர்பில் இருந்த வீடியோ ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் வந்து நம்மளுடைய உளவுத்துறை எடுக்கிறாங்க. அந்த டைம்ல நான் ராணுவத்துல இருக்கும்போது போருக்கு தயாராகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. நாங்களும் தயாராக இருந்தோம். அதன் பிறகு ஃபார் ரீசன்ஸ் அந்த அன்னைக்கு காலகட்டங்கள் இருந்த கவர்மெண்ட்டுக்கு தான் தெரியும். நாம என்ன பண்றோம்னா எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம். அந்த சம்பந்தப்பட்ட ஒருத்தங்க கூட பாகிஸ்தான்ல தண்டிக்கப்படலை. அப்போ நியாயம் தர்மம் அப்படின்றது எப்படி நிலைநாட்ட முடியும்? அவங்க நாட்டுக்குள்ள போய் சில மாதிரி கவர்ட் ஆபரேஷன்ஸ் நம்ம பண்ணணும். நேர்மையா நடக்கும் போது அதுக்கு மதிப்பு இல்லை. ஸோ கவர்ட் ஆபரேஷன்ஸ் மூலியமா இந்த மாதிரி இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகள் இவங்களை வந்து தூக்கக்கூடிய வேலையை பண்ணணும். அதை தான் படமா எடுத்திருக்கிறாங்க. இத பண்ணது பாகிஸ்தான். மேபி ஒரு ஆள் இதுல வராரு, அட்டிக் அகமது வராரு. அட்டிக் அகமது எவ்வளவு பெரிய ஒரு கேங்ஸ்டர், எவ்வளவு பெரிய ரவுடி அப்படின்றது அந்த பகுதியில இருக்கக்கூடியவங்ககிட்ட நீங்க யூபியில இருக்கக்கூடிய கேட்டீங்கனாலே தெரியும். அட்டிக் அகமதுக்கு இவங்களுக்கும் லிங்க் இருந்தது என்னையோட சார்ஜ் ஷீட்லயே இருக்குது. சோ அந்த ஃபேக்ட்ஸ அப்படியே காமிச்சு அதுல படமா எடுத்திருக்கிறாங்க. இது எந்த சமுதாயத்துக்கு எதிராக இங்க இருக்கவங்க நம்ம எதுக்கு வந்து இவங்களை பிராண்ட் பண்ணி அதுல நம்ம எடுத்துட்டு வரோம் அப்படின்றது என்னோட அடிப்படை கேள்வி. 2வது ப்ராபகண்டானா என்ன ப்ராபகண்டா? அதாவது ஒரு இன்சிடென்ட் எடுத்து இந்த படத்துல இந்த சீன்ல இந்த மாதிரி வச்சிருக்கீங்க, ஒரு அடையாளம் இருக்கு, ஒரு குறியீடு இருக்கு, இல்ல வந்து நடக்காத ஒண்ணு நடந்ததா சொல்லிட்டீங்க அப்படின்னு ஏதாவது எடுத்தா பரவாயில்ல. பீரியட் மூவிஸ் எல்லாமே தான் எடுத்துட்டு இருக்காங்க. 100கணக்கான படங்கள் தமிழ்லயே வந்துகிட்டு தான் இருக்கு. அந்தந்த காலகட்டங்கள்ல நடந்த கொடுமைகளோ இல்ல ஒரு மாதிரி இன்சிடென்ட்ஸோ நம்ம எடுத்துட்டு தான் இருக்கிறோம். சோ இது வந்து எதுக்கு எதிர்க்கிறோம்னு தெரியாம இவங்க எதிர்த்துட்டு இருக்காங்க. 2வது இதோடைய இது உண்மையாவே ப்ராபகண்டாவா இருந்தது அப்படின்னா 1300 கோடி 10 நாள் வசூல் பண்ணி இது வந்து உலக லெவல்ல ஒரு இந்தியாவுடைய வரலாற்றிலேயே இப்படி ஒரு திரைப்படம் இல்லை அப்படின்ற அளவுக்கு மக்கள் முட்டாள் கிடையாதுல்ல. நீங்க அடிப்படையே நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளியா வேணா இருங்க, 4 மணி நேரம் ஒருத்தன் போயிட்டு தேட்டரை நகராம படம் பார்த்துட்டு வரானா அவன் வந்து முட்டாளா இருக்க முடியாதுல்ல. ஒருத்தர் பார்க்கலாம், 2 பேர் பார்க்கலாம். இந்த கருத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய என்னுடைய பல நண்பர்களே போய் பார்த்துன்னு சொன்னாங்க, ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய ஒரு நெருங்கிய நண்பர், என்னோட சப்ஸ்கிரைபர் கன்னியாகுமரியில ஒரு ஒரு தியேட்டர்ல இருந்து வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாரு எனக்கு. அதுல பாத்தீங்கன்னா அதுல இத்தனைக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் சரியா இல்லை அப்படின்றதான் ஃபீட்பேக். இருந்தாலும் மக்கள் வந்து ஜெய்ஹிந்த்னு சொல்லி ஆர்ப்பரிக்கிறது, பாரத் மாதா கீஜன்னு ஆர்ப்பரிக்கிறது, இது ஒரு நேஷனல் ஃபீலிங்க. ஒரு நாடு வந்து வீக்கா தான் இருப்போம், நம்ம வந்து வீக்கா தான் இருந்தோம், அடிமைப்பட்டு தான் கிடந்தோம், இனிமே அடிமையா பாகிஸ்தான்காரன் வந்து எங்க வேணா குண்டு வைப்பான், என்ன வேணா பண்ண முடியும், நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த காலகட்டங்கள்ல என்னோட இளம் வயதுல நான் பார்த்திருக்கிறேன். என்னோட 20கள்ல இருந்து நான் ராணுவத்துல இருந்த காலத்துல நான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு திரும்ப அடிக்கிறோம், உள்ள போய் அடிக்கிறோம். சோ இது வந்து ஒரு மேட்டர் ஆஃப் ப்ரைடு. அந்த இந்தியன்ற உள்ளுக்குள்ள இருக்க உணர்வை இந்த படம் வந்து தூண்டி விட்டு இருக்கு. இதோட வெற்றியை வந்து இந்த மாதிரி கிரிட்டிசிசம் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியாது. அதெல்லாம் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது.
என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலதெல்லாம் வந்து நீங்க அரசியல்ல வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. சில இடத்துல நீங்க சைலண்டா கடந்துட்டு போறதுதான் கரெக்டா இருக்கும். இத போய் இவங்க இன்னும் தூண்டி விட்டு இன்னும் ஒரு 2 முறை பார்க்கக்கூடிய 4 நாள் 8 மணி நேரம் பார்க்கக்கூடிய கிரௌட் எல்லாம் இப்ப உருவாகிட்டாங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் படத்தை இன்னும் பார்க்கல, 2 இன்னும் பார்க்கல. பட் என்ன இருக்குன்றது எனக்கு தெளிவா தெரியும். இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி அவங்க எடுத்திருக்காங்க. அந்த இன்சிடென்ட்ஸ்க்கான எல்லாமே இப்ப தோண்டி 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 சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. அந்த காலகட்டங்கள்ல என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு. மாவோயிசத்தை ஒழிக்கவே முடியாது. மாவோயிஸ்டுகள் ஆயுதங்களை கைவிட மறுத்துட்டாங்க, நாங்க விட மாட்டோம் அப்படின்னு அவங்க முரண்டு பிடிச்சது அன்னைக்கு இருந்த உள்துறை அமைச்சர் சிதம்பரம் அவர்கள் பேசினாரு. இன்னைக்கு மார்ச் 31 மாவோயிஸ்டோட கடைசி நாள் குறிச்சு கடைசி ஆட்களும் சம்பவித்தாங்க. சோ அவ்வளோ பெரிய ஒரு ராணுவம் வச்சுட்டு இருக்கக்கூடிய, இவ்வளவு பெரிய ஒரு போலீஸ் போர்ஸ வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான நாடு நினைச்சா செய்ய முடியும் அப்படின்றத அந்த படம் உணர்த்திருக்கு. அதுல வந்து இப்ப இருக்கக்கூடிய ஜென் ஆல்பா, ஜென்சில ஆரம்பிச்சு எங்களோட ஜென் எக்ஸ்ல ஆரம்பிச்சு எல்லாருமே அதுக்கான காரணம் என்னன்னா, அந்த பழைய ஆதங்கம் இந்த படத்தின் மூலியமா தீருது. இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைக்கு டே ஏன் இந்தியா இதான்டா, எங்களை கை வச்சீங்கன்னா உங்களை திரும்ப அடிப்போம், வீட்டுக்குள்ள வந்து அடிப்போன்ற அந்த ப்ரைடு ஃபேக்டர் உள்ள வருது. அதனாலதான் இந்த படத்தை யாராலையுமே இதோட ஹிட்ன்றத வளர்ச்சின்றதை தடுக்கவே முடியல. ஓகே சார். சார் அற்புதமா விளக்கம் கொடுத்தீங்க சார். அதாவது ஒரு துரந்தர் மூவிக்கு பார்க்கணுன்ற ஒரு ஒரு என்தியூசியாஸ்டி கிரியேட் பண்ணிருக்கீங்க. உங்க அற்புதமான கருத்துக்களை இளையபிரான உட்கார்ந்ததற்கு மிக்க நன்றி சார். இன்னொரு காணொலியில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த். நன்றி வணக்கம். ஜெயஹிந்த்.